ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கிறேங்க. பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக தொங்குறதெல்லாம் அப்படியே லைனாக அறுவடை பண்ணிகிட்டே போகலாங்க. இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்ததுங்க, கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெரு வந்து அப்படியே நாங்கள் பயன்படுத்தலாமா, இல்லை காய வச்சு பயன்படுத்தலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆட்டு எரு வாங்குறவங்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழைய எருவாக தாங்க இருக்கும். ஃப்ரெஷ்ஷான எருவு யாருக்கும் கிடைக்காதுங்க. ஏற்கனவே அது பழைய எருவுன்றதுனால நம்ம அப்படியே பயன்படுத்தலாங்க, தப்பில்ல. அது என்ன பயன்படுத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் எரு இப்போ இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் அந்த பேக்கில் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. ரொம்ப ட்ரையாக காய விட வேண்டாங்க. கொஞ்சம் ஈரம், அதாவது தண்ணி வந்து தெளித்த மாதிரியே வச்சுட்டு இருங்க பேக்குங்கள. ரொம்ப தண்ணி சொத சொதன்னு விட வேண்டாங்க. ஏன்னா ரொம்ப சொத சொதன்னு விட்டிங்கனாலும் தண்ணி வந்து பேக் வழியாக வெளியே போகும்போது உங்களுக்கு சத்தெல்லாம் வெளியே போயிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அளவாக ஊற்றி ஈரமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 3 நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. ஏன்னா அது இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈட்டு வந்து அந்த செடிக்கு தாக்காது. 2வது வந்து செடிங்களும் நல்லா வந்து குளிர்ச்சியாக நல்லா வந்து சீக்கிரம் வளர்ந்துருங்க. அந்த ஆட்டு எரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்திலே இருக்க என்ன ஆகுதுன்னா, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எசன்ஸ் இறங்க இறங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வளர்ந்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்கங்க. வீடியோவிலே நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ஸில் வந்து விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. வீடியோவிலே பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே நம்பர் கொடுத்துருக்குறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. ப்ளூ கலரில் லிங்க் இருக்குங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் பார்க்கலாங்க. அந்த ப்ளூ கலர் தாங்க கேட்லாக். அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கேட்லாக் பார்த்துடலாங்க. இப்போ ஆட்டெருவுமே நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேல்ஸுக்கு போய்ட்டு இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. அதாவது 1 கிலோ வெயிட்டில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து நான் வந்து எத்தனை கிலோ நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தாங்க ஆட்டு எரு இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற கிலோவை நீங்கள் போட்டுக்கலாங்க. சீரமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. சீரமும் எப்படி அதாவது எப்படி அதை நாங்கள் வந்து தலைக்கு தடவுறது அப்படின்றதும் கமெண்ட்ஸ் வருதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து நல்லா குளிச்ச பின்னாடி தலைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி வந்து அரிப்போ, இல்லை முடி வந்து எனக்கு ரொம்ப சன்னமாக இருக்குதுங்க, ரொம்ப திக்னஸ்ஸு முறுக்கி அடிக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை ஸ்ப்ரே பண்ணலாங்க. இல்லை எனக்கு தப்பமாக தான் முடி இருக்குது, எனக்கு அரிப்பு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு டைம் பண்ணிங்கன்னா கூட போதுமானதுங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. தலைக்கு குளிச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து அதில் ஒரு சொட்டு கூட கெமிக்கல் கலக்காத நான் வந்து தயார் பண்ண சீரம்ங்க அது. சீரம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்க உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சீரம்னாவே உங்களுக்கு வந்து அந்த லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேருக்கு வந்து நல்ல பலன் கொடுக்குங்க. எண்ணெய் மாதிரியோ இல்லை பசை மாதிரியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஹேருக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. அதாவது எண்ணெய் பசை மாதிரி ஆகிடுங்க ஹேர். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பொடுகு வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனஸாக தாங்க ஆகும். அதாவது உங்களுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா குளிச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் போட்டு நீங்கள் அழகாக வந்து வாரினீங்கன்னா அப்படியே செட்டாக இருக்குங்க. அதாவது ஹேர் செட்டிங் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. சிம்பிளாக சொன்னால் அந்த மாதிரி இருக்குங்க. விதைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தரமாகவும் இருக்குதுங்க. நானும் உங்களுக்கு வந்து முளைக்க வைக்கிறதையும் காட்டுறேன், பேக்கில் வந்து வளர்கிறதையும் காட்டுறேன், ஆட்டெரு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் காட்டிட்டு தான் வரேன். அதனால் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. வீடியோவில் வந்து நீங்கள் கேட்குறத விட இப்போ எல்லா மாநிலத்துக்குமே இப்போ அமுச்சிட்டு தாங்க இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளா, பெங்களூரு அந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்குமே இப்போ வந்து இன்னும் 2, 3 மாநிலம் கூட அமைச்சுங்க. ஆனால் இப்போ ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி நான் மறந்துடுவேங்க. நிறைய வெளிநாடுங்களுக்கு மட்டும்தான் நான் அனுப்ப முடியலைங்க. ஸ்ரீலங்காலாம் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் தான் அனுப்ப முடியலைங்க. ஸ்ரீலங்கா, அப்புறமேட்டு சுவிட்சர்லாண்டு, சிங்கப்பூரு, லண்டனு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. நான் தான் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காத இருக்கிறேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. இதுவே எனக்கு போதுமானதாக தோன்றதுனால நான் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறேங்க. கேட்குறவங்களுக்கு இல்லைங்க நான் வந்து அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேங்க. கொரியர் பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக வருதுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது எப்படி அனுப்புறது அப்படின்றது எனக்கு இன்னும் அது டீட்டெயில்ஸ் புரியாததுனால நான் வந்து இன்னும் அனுப்பாத இருக்கிறேங்க. அதாவது வெளிநாட்டுங்களுக்கு என்னால் அனுப்ப முடியலைங்க. கீரைக்கு பஞ்சம் இல்லை. அந்த மாதிரி இந்த ஆட்டெரு போடுறதுனால நிறைய கீரைங்க பேக்கில் முளைச்சிக்குதுங்க. இருங்க இருங்க. ஆட்டெரு நான் போகிற வீடியோவும் உங்களுக்கு வருங்க. ஏன்னா இப்போ வந்து அறுவடை பண்ணிவிட்டு செடிங்களுக்கு ஆட்டெரு கொடுக்க போகிறேங்க. தரை தோட்டத்துக்கு ஆட்டெரு கொடுத்ததும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி செடிங்களுக்கு அப்பப்போ நம்ம ஆட்டெரு கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரி அறுவடை எடுக்க முடியுங்க.
சூப்பராக வளர்த்து பாருங்க. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காங்க. அது வந்து ஒரு லைனுக்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுங்க. இன்னொரு 3 லைன் அறுவடை பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா பச்சை வரியும் வருதுங்க, பிங்க் வரியும் வருதுங்க. பாருங்க, இது பிங்க்குங்க, இது பச்சைங்க. 2 டிசைனுமே வச்சிருக்கிறேங்க. பிங்க் நிறைய கத்திரிக்காய் வைக்கிறதுனால காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஊற்றும். அந்த பக்கம் போகும். ம். அந்த நீலக்கலர் கத்திரிக்காயும் எனக்கு நிறைய இருக்குதுங்க. ஊதா நீளமும் இருக்குதுங்க, பிங்க் வாலும் இருக்குது. சேலம் முள்ளு கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லிக்விட் தண்ணி தாங்க ரொம்ப 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 யூஸ் ஆகிற ஒரே விஷயம். லிக்விட் தண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டிடுவோங்க. வேறு எதுவும் பெருசாக இதுக்கு வந்து பயன்படுறதில்ல. இங்கே பாருங்க, இந்த ஒரே இடத்துல எத்தனை காய் இருக்குது பாருங்க. விதைக்கி விட்டுறலாங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க. ஒன்றையும் கட் பண்ணிக்கலாம். எங்கே எலி வந்து சாப்பிட்டு போயிடுதோ தெரியல. இந்த எலி தொந்தரவும் இருக்குதுங்க. எலி வந்து கீழே தொங்கறதுக்கே ஆசை இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டு போயிடுதுங்க. இன்னைக்கு வந்து கரும்பு முருங்காரோடையும் இருக்குதுங்க. கத்திரிக்காயை முடிச்சுட்டு தான் அதெல்லாம் அறுவடை பண்ணணுங்க. ஆனால் கத்திரிக்காய் தாங்க நிறைய இருக்குது. கொஞ்சம் விதைக்கு வர்றதும் பார்த்து விட்டுட்டு இளங்காயை பார்த்து கட் பண்ணணுங்க. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. மினு 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 என்ன அழகாக இருக்குது பாருங்க காய். குண்டு பவானி எல்லாம் விதைக்கே ஆயிடுச்சுங்க. இது வந்து இலசு ஒன்று தான் இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இன்னைக்கு கருப்பு பிளாக் பியூட்டியும் நீல கலரும் தாங்க அதிகம் கத்திரிக்காயை விட. பச்சை வரி கத்திரிக்காயும் அப்படி தாங்க இருக்குது. வாங்க, ஒரு அத்திப்பழங்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. விட்டா குருவி சாப்பிட்ரும். உண்மையிலே என்னுடைய கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா பழமும் சரி காயும் சரி அவ்வளோ ஒரு இதாக கொடுக்குதுங்க. சூப்பரான பழம் பாருங்க. நாங்கள் இந்த பங்குற முறைங்க கட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே தொங்குது. கீழே தொங்குறது பார்த்தீங்கன்னா பார்க்காத விட்டுறாங்க. அது என்னன்னா எலி வந்து சாப்பிட்டு போகுது. எலிக்கும் என்னுடைய கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதாவது அல்வா துண்டு மாதிரி அழகா சாப்பிட்டு போயிடுது. பாருங்க, கரும்பு முறைங்க முதல்ல அறுவடைங்க. இப்போதைக்கு ஒரு 2 காய் மட்டும் கட் பண்ணுறேங்க. மீதி இருக்கிறத அப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. போதும். வாங்க, அந்த பக்கம் போயிடலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். விதை வேணுன்றவங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. அதில் தலைக்கு அடிக்கிற சீரமும் விதைகளும் எல்லாமே ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றதை ஆர்டர் போட்டுக்கலாங்க. வாங்க, இப்போ இந்த லைனுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண வந்தாச்சுங்க. இதுவும் பாருங்க, கத்திரிக்காய் நல்லா முத்திருச்சு. இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காயும் நிறைய இருக்குதுங்க. பாருங்க, கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே செடிங்க நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அறுவடையும் நிறைய வருதுங்க. நேரமும் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள்.
எலி வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கத்திரிக்காவ விட்டுட்டு விதைக்கு வர்றத சாப்பிடுதுங்க. நான் என்ன பண்றது? இதெல்லாம் நான் எலி என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. நல்லா இளங்கத்திரிக்காவா இருக்குதுங்க. அத சாப்பிடலாம் இல்லைங்க. பார்த்தா விதைக்கு விட்ட கத்திரிக்காய சாப்பிட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டதுங்க. அதான் கட் பண்றேன். பழம் பாருங்க அப்படியே பழுத்து போயிருக்கு பாருங்க. அதாவது பிங்க் வாளுங்க. பிங்க் வாளும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாரி நம்ப விளையிறதெல்லாம் விதைக்கு விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி அந்த மாரி விடுறோங்க. இந்த பக்கமும் ஒண்ணு வந்துச்சு காணோம். மொத்தம் ஒரு 5, 6 காய் விட்டுருந்தோங்க. இந்தா இங்க ஒண்ணு. எல்லாம் இந்த லைனே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா விதைக்க விட்டுருந்தோங்க. இப்ப பார்த்தா 3 தான் இருக்கு. 3 தான் இருக்கு. ம். இந்த ரகனா பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்தா வருதுங்க காய். பாருங்க காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க. இன்னும் இப்ப எருவு போட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா, குப்புன்னு எல்லாம் வந்துருங்க அறுவடைக்கு. இப்ப காலையில வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு பதிலா இப்ப நாங்க இத தாங்க சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஜாஸ்தி வருதுங்க. இதுவும் முத்திருச்சு. கொத்து கத்திரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, முத்திருச்சுங்க. இப்படி கொத்தா பாருங்க. இப்படிதாங்க வைக்கும் அது. என்ன அழகா இருக்குது பாருங்க பிஞ்சு. கத்திரிக்காய் மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை ரோஸ்ட் மாரி எண்ணெய் விடாத சமைச்சு சாப்பிடலாங்க. காய் மட்டும் சாப்பிடுறதுங்க இது. தோசை, சப்பாத்தியோட சாப்பிடாத, வெறும் காய் மட்டும் அப்படியே சாப்பிடுறது. பெரட்டல் மாரி செஞ்சு சாப்பிடுறது. இது விதைக்க விடுங்க. கொஞ்சம் மேல தூக்கியாவது விடலாம். எலி வந்து சாப்பிட்டு போயிடும். எப்படினாலும் சாப்பிட்றது. அதாவது இளங்காய் சாப்பிட்டு போனா கூட நான் கவலைப்பட மாட்டேங்க. ஆனா விதைக்க விட்ட காய வந்து சாப்பிட்டு போயிருதுங்க. ஏன்னா இளங்காய் சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நிறைய கத்திரிக்காய் இருக்குது சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறலாம். ஆனா விட்ற இளங்கத்திரிக்காய சாப்பிடாத விதைக்கு விட்டுங்கிற கத்திரிக்காவ சாப்பிட்டு போயிடுது. விதைக்கு விட்டது அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதானே தெரியல எனக்கு. காய் பார்த்தீங்கன்னா சூப்பரா தொங்குது பாருங்க. அதாவது 12க்கு 15 சைஸ் பேக்குங்க. அதில ஒவ்வொரு பேக்லயுமே 2, 2 செடி வச்சிருக்கேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி அறுவடை வருதுங்க. இப்போ ஒரு செடி வச்சுங்கும்போது நம்மளுக்கு கம்மியா தாங்க வருது. ஏன்னா, இப்போ ஒவ்வொரு செடியுமே 4 காய், 5 காய் குடுக்கும்போது உங்களுக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு தப்பிக்குது. இது நம்மளுடைய மாடி தோட்டத்தில புதிய ரகங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டுருக்கேன். மைசூர் பச்சை, வால் கத்தரி. இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் கடகடன்னு அறுவடை பண்றேங்க. இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் ம். வாங்க சொரக்காய் பாருங்க. அப்படியே அறுவடை பண்ணி போயிரலாம். சொரக்காயும் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. வெயிட்டா இருக்குதா? இங்க காட்டுங்க. சொரக்காய்க்கு இந்த மாரி ஆன் பாலினேஷன் பண்ணி விட்டீங்கன்னா, காய் நல்லா ஆயிடுங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க. எப்படி போட்டு வருது பாருங்க. இந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் கத்திரிக்காவ முடிக்கல. கத்திரிக்காய முடிச்சா தான் நம்ப அடுத்த காய்க்கு போக முடியும். நல்லா இளங்கத்திரிக்காய் தாங்க. நல்லா அப்படியே சாஃப்ட்டா இருக்குதுங்க. அப்படியே அமுத்தி பார்த்தா பஞ்சு மாரி இருக்குதுங்க கத்திரிக்காய். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது கத்திரிக்காய். இதாங்க கருப்பு வரில பார்த்தீங்கன்னா, டபுள் கலருங்க. டபுள் வரிங்க. வால் கத்திரிக்காய்ங்க அதிலயே பார்த்தீங்கன்னா. 2மே வந்து வச்சிருக்கிறேங்க.
இது விதைக்கி விட்டுருக்கலாம் கட் பண்ணிவிட்டேன். என்ன சரி, ஏதாவது விதைக்கி விட்டுடலாமா? காய் பத்தா சுருண்டு இருக்குது பாருங்க. இது வேணால் விதைக்கி விட்டுடலாம். அதே கத்திரிக்காய் தாங்க, விதைக்கி விட்டுடலான்னு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த விதை இப்போ ஒன்றும் நான் வந்து எடுக்கலைங்க. இதுவும் பாருங்க, டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க, விதைக்கி விட்டுருக்குறேன். புதிய ராகுங்க. அந்த கருப்பு கலர் டபுள் கலர் வரி வந்து பார்த்தீங்கன்னா, வால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ராகுங்க. இன்னும் அது விதைக்கு வந்து விடலை. இப்போ தான் விடுறேன். இது பாருங்க, பழமே ஆகிப்போச்சு. இதை விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் பழம் ஆகட்டும். இங்கே வாங்க. சொத்துல இல்லாத கத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் ராகம் வேணா பாருங்க, வெள்ளநாட்டு கத்திரி எப்படி இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் இதையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம். இதே காட்டுங்க. இது ஒன்று முச்சிருச்சு. சரி, பிடிக்க ஒரு ஆளை வைக்கணும் போது. காய் அதிகமாக விட்டாலும் விதைக்கு ரெடி ஆகாதுங்க. அதனால இளங்கத்திரிக்காவை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும்னா தான். இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே தட்டு அழகா இருக்குங்க பார்க்க. அடுக்கி காட்டுறேங்க உங்களுக்கு. ஏன்னா எல்லா கலரும் இருக்குதுங்க கத்திரிக்காய். என்ன அழகா இருக்குது கத்திரிக்காய். ஏன்னா எல்லா விஷயமும் நான் எப்படி வளர்க்குறேன், எப்படி தண்ணி ஊற்றுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே தாங்க வரேன். அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் எதுவும் செய்யறதில்லைங்க. பாருங்க, இதுதான் விதைக்கி விட்ருக்கேன். இன்னும் ஒன்றும் பழுக்கலை. இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ விதைக்கி விட்றோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கி தான் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு பழம் பாருங்க, இப்படி பழுத்து போயிருக்குது பாருங்க. அந்த பக்கம் காட்டுங்க. ஒவ்வொரு செல்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளநீட்டு கத்திரிக்காவை விதைக்கி விடுறாங்க. ஏன்னா குப்புன்னு விடாத, ஒரே செடியில் விடாத, அல்ல எல்லா செடியுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா விட்டுட்டு வராங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டி தாங்க, எத்தனை கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. வாங்க, பாலக்கீரை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தளன்னு வளர்ந்துருச்சுங்க. சொட்டு நீர் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடுற வேலையும் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுங்க. கொஞ்சம் வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக போயிடுதுங்க. செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி விடும்போது கொஞ்சம் அப்படியே ஊறுதுங்க மண்ணில் ஊறி நம்மளுக்கு இறங்குறதுனால கொஞ்சம் நீர் சத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா செருக்கு கிடச்சிருதுங்க. இல்லைன்னா அந்த காற்று அடிக்கிறதுக்கும் வெயில் அடிக்கிறதுக்கும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பார்த்தாதுங்க. வச்சு தட்டு ஒன்று கீரை இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க பேக் போட்டிருக்கேன். 3 பேக்கில் தாங்க போட்டிருக்கேன். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கு 5 பேக் போடுவோங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா 3 பேக்கு தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேக்கில் முளைக்கிற கீரைங்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கீரையே அதிகமாக சமைக்கிற மாதிரியும் வருதுங்க. அதனால சரி, பாலக்கீரை ஒரு பேக்கில் மட்டும் போட்டு விட்டுருக்குறோங்க இப்போதைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எருவு தூவி தண்ணி விட்டுட்டோம்னா திருப்பி ஒரு பிட்டு அறுவடை பண்ணலாங்க. இதில் சூப்பரான கீரை பாருங்க. தளன்னு எப்படி இருக்கு.
இந்த அரைக்கீரையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிட்டுங்க. இது வந்து சின்ன சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேங்க. இப்போ இதையும் அறுவடை பண்ணுறோம். இதையும் மண் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு கீரை விதை போட்டு விடுவோங்க. கொஞ்சம் எரு போட்டு மண்ணை கொஞ்சம் கலந்து போட்டு விடுவோங்க. பாருங்கள், இப்போ பீட்ரூட் கீரை பாருங்கள் என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். பீட்ரூட் கீரை வேணால் 2 பேக்கில் போட்டுக்கிறேங்க. இங்கே ஒரு பேக்கு, அந்த பேக் கொஞ்சம் காட்டுங்க. வாங்க லெமன் பறிக்கலாம். வாங்க இந்த லெமன் பறிச்சுக்கலாம். தொட்டவொடனே கையில் வந்துருச்சு. நல்லா பெரிய பெருசாக இருக்கிறத பார்த்து நல்லா செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழிவுண்ணுங்க. பழம் பார்த்தா அப்படியே உள்ளே போய் உட்காந்துங்குது, கையே குத்துது. இன்னும் கொஞ்சம் பழகட்டுன்னு விடுவாமா. சரி, ஒன்று கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இருக்குல்ல. கை போச்சு போச்சு. இது 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 எல்லாம் இங்கே கீழே இருக்குதா? பாடி கையை பதம் பார்த்துருது எப்படினாலும். இங்கே ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, லெமனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ லெமன் அறுவடை பண்ணிங்கிறேங்க. வாங்க உங்களுக்கு தட்டு காட்டுறேன். பாருங்க, கரும்பு முருங்கை 2 காய்ங்க, லெமனு ஒரு அத்திப்பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கீரை தட்டு நிறைய இருக்குதுங்க. அதாவது சிலவ தட்டு பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரையும் ஒரு அரைக்கீரையும் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகை இல்லைங்க, 4 வகையான கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஊதா நீளம், பிங்க் வால், மைசூர் வால், வெள்ளை நீட்ட கத்திரிங்க. 4 விதமான கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய், கொத்து பீர்க்கன்னு, கொத்தவரங்காய், ஒரு வெண்டைக்காய், பொடலங்காய் 1, சுரக்காய் 1ங்க. இது ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். இதில் 4 வகையான கத்திரிக்காய் தட்டுங்க இது. இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி, கொத்து கத்திரி, டபுள் கலர் கருப்பு வரியிலே பார்த்தீங்கன்னா வால் கத்திரிங்க இது. கொத்து கத்திரியும் இருக்குது, குண்டு கத்திரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. இதில் ஒரு 4, இதிலே பார்த்தீங்கன்னா 8 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகை இருக்குதுங்க. பாருங்க, சேலம் முழு கத்திரிக்காயிலே குண்டுங்க இது. அதிலே பார்த்தீங்கன்னா வாளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. தட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அடுக்கி விட்டுருக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை வரி இருக்குதுங்க, பிங்க் வரி இருக்குதுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்குது பாருங்க. பர்பிள் கத்திரிங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காங்க. பிளாக்ல வரி வேணும் குண்டுங்க, இது வாளுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ரகங்க இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காங்க. அப்படி இது ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தட்டுங்க. 3 தட்டு விதைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க காய். 3 தட்டு அறுவடைங்க கத்திரிக்காய். இன்னைக்கு பெரிய கத்திரிக்காய் அறுவடை தாங்க. பீக்கங்காய், சுரக்காய், பாலக்கீரை, லெமனுன்னு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான அறுவடைங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.